ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய அமைப்புகள் இருக்கு. கிரகங்களும் நல்ல பலன்களோட தான் இருக்கு. முக்கியமா வந்து உங்களுக்கு சனி வந்து இப்ப பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன், தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆனா அர்த்தாஷ்டமத்து சனி நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு குருபலம் இருக்கு. எந்த ஒரு கெட்ட காலங்களும் சரி கஷ்டங்களும் சரி வரும்பொழுது குருவோடைய பலன் இருந்தா, குருவோடைய பார்வை இருந்தா கட்டாயம் அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும் இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாயிருக்காரு அந்த இடத்துல. அதே மாதிரி குருவும் 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எந்தவித கெட்ட பலன்களும் தீமைகளும் உங்களுக்கு கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருங்க. 4ஆம் இடத்துல சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகம் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு கஷ்ட காலங்களா இருந்தாலும் சரி, நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில கஷ்டம் மட்டுமே எனக்கு இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாலும் சரி, குலதெய்வ வழிபாடு செவ்வனே பண்ணுங்க. இந்த மாதம் சிறப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா கோச்சாரத்துல சூரியனும் சனியும் சேரும்போது, ஒருத்தருடைய ஜாதத்துல சேரும்போது என்னன்னா பிதிர் தோஷம் சொல்லுவாங்க, அல்லது வந்து அவங்களுக்கு முன்னோர்களுடைய தோஷம், முன்னோர்களுடைய சாபம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பலன் என்ன அப்படின்னா, அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா திலஹோமம் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஆத்தங்கரையில ஒரு பிராமணரை வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னோர்களை வழிபாடுகள் பண்ணுங்க. கட்டாய குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணிடணும். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டது வருது, தலைக்கு வருது, தலைப்பாயோட போயிடும். அதே மாதிரி நல்ல பலன்கள் வருதுன்னா நல்ல அதிர்ஷ்டமாக சிறப்பான பலன்களை மாத்தி கொடுக்கும். அதனால கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வம் எந்த ஒரு விஷயம் நடக்கணும்னாலும் கட்டாயம் குலதெய்வத்துடைய அனுகிரகமும் ஆசையும் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்கும். அதனால குலதெய்வ வழிபாடு கட்டாயம் சிறப்பாக பண்ண வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு 9 குடைவர் நல்ல பாக்கிய ஸ்தானாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து திக்பலமாயி உச்சமாகிறாரு. இது ஒரு சூப்பரான அமைப்பு, சிறப்பான பலன்கள். அந்த சுக்கிரன் பார்க்கக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடம். சனி 10ஆம் இடத்தை பார்க்குது, சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்குது. இந்த காலகட்டத்துல தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். உங்களுக்கு தொழில் புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு இது நல்ல சிறப்பான மாசம் தான். தொழில் ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூடுதலா இன்னொரு தொழிலை பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. அது கூட வந்து தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்க. நல்ல நிரந்தர வருமானம், நல்ல லாபம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த மாசம் வந்து நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கு. இன்னும் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு போராட்டமாக இருந்தாலும் நல்ல பலன்கள் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயத்தையுமே ரீச் பண்ண முடியும். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதே மாதிரி புதன், செவ்வாய் எல்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுத்தாலும் அது எல்லாமே அனுகூலமாகவும் ஆதாயமா மட்டுமே மாறும். உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள், அதாவது இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சம்டைம் ப்ரொமோஷனை தடை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல கவனமாக செயல்படுங்க. சனி உங்களுடைய ராசியை பார்க்கும்போது அது புணர்ப்பு தோஷமா மாறும். சனி கோச்சார ரீதியா சந்திரனுக்கு பார்வை இருக்கும்போது, சனி எப்பெல்லாம் சந்திரனை பார்க்குதோ அந்த டைம்ல நீங்க நல்ல டேலண்டா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆனா புத்திய மந்தப்படுத்தும். உங்களுடைய ஷார்ப்னஸை வந்து என்ன செய்யும், எல்லாத்தையுமே கம்மி பண்ண. அதோடைய வேலையே வந்து பாத்தீங்கன்னா மழுங்கல், ஒரு ஒளி பிரைட்டா இருக்கவங்கள அப்படியே மந்தமாக்கக்கூடிய விஷயத்த தான் சனி செய்வாரு. சனி வந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நீங்க காப்பாற்றப்படணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கவன சிதறல்கள் இல்லாம கவனத்தோட நீங்க செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையுமே கவனத்தோட செய்யும் போது அதுல பெரிய லெவல்ல தப்பு வராது. ஒரு விஷயத்த செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கங்க. அப்பவும் நீங்க தவறுகள் இருந்து ஈஸியான தப்புவான விஷயங்கள்ல கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க, ஒரு உயர்ந்த பதவியில இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு மைனஸா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. பொதுவா ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல வந்து நல்ல அமைப்புகள் இந்த மாசம் இருக்கு.
படிப்பு ஸ்தானத்துல சூரியனும் இருக்காரு, சுக்கிரனும் உச்சம் பெற்ற அமைப்பு இருக்கு. சனி இருந்தாலும் சனி அஸ்தங்கமாகி அஸ்தங்க தோஷம் பெற்றாரு. அதனால மந்த சூழ்நிலை, ஞாபக மறதி இதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. குழந்தைகளுக்கு நல்ல அமைப்பு, நல்ல எக்ஸாம்ஸ்ல எழுதுவீங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். நீங்க படிச்சதே தான் உங்க கொஸ்டினா வரப்போகுது. அதனால நீங்க கவலையே படாதீங்க. நல்ல ஞாபகமா இருக்கணும். நீங்க படிச்ச விஷயங்கள் அவங்க கொஸ்டின் பேப்பர்ல வந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்காக வழிபாடு பண்ணிக்கங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. நல்ல மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றுவீங்க. எந்த கவலையும் வேண்டாம். பெற்றோர்களா இருந்தா கூடுதலா கவனம் செலுத்தி அவங்கள படிக்க வைங்க. சனி இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே புக் எடுக்கலாமா, இல்ல போன்ல பார்த்துட்டு இருப்பீங்க, அப்புறம் இன்ஸ்டா ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண போயிருவீங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாசம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கங்க. எக்ஸாம்ஸ் நல்லபடியா எழுதுங்க. படப்படலாம் இருந்துச்சுன்னா 2 நிமிஷம் தியானம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க. நல்ல மார்க்ல நல்ல மதிப்பெண் பெற்றுதான் நீங்க தேர்ச்சி பெறுவீங்க. கவலையே வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு, அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்குலாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஹெல்த் ரீதியா ஏதாவது பிரச்சனைனா உடனடியாக டாக்டரை கலந்து ஆலோசிச்சிருங்க. ஹெல்த் ரீதியா மட்டும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 6 கூடையவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெறாரு இந்த மாசம். அதாவது பாசிட்டிவ் மட்டும் நான் சொல்லல, நெகட்டிவ் சொல்லணும் இல்லையா. 6 கூடைய சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமாய் உச்சம் பெறாரு. அப்போ ஏதாவது ஒரு வியாதியை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. எந்த இதா இருந்தாலும் சரி, சின்ன டவுட்டா இருந்தா உடனடியா மருத்துவரை கலந்து ஆலோசிச்சு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்டிங்லயே நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல பிரச்சனைகளா வராது. என்னன்னா ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்லணும்னா, வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டப் பண்ணிக்கங்க. ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவரா போறதுனால, அதாவது மருத்துவ ரீதியா கட்டாயம் ஒரு செலவு விரயத்தை கண்டிப்பா கொடுப்பாரு. கூட சனி கூடையும் சேர்ந்திருக்காரு, சூரியன் கூடையும் சேர்ந்திருக்காரு. சூரியன் எனக்கு நல்லவர் தானேன்னு நீங்க சொல்லலாம். சூரியன் கூட சேரும்போதுதான் வியாதி அதிகமாகும். அப்பதான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துருவாரு. அதனால உடல்நிலையில கட்டாயம் கவனம், தேக ஆரோக்கியத்துல கட்டாயம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். உங்களுடைய இது பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வலுப்பெற்றிருக்கனால நல்ல ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாதீங்க. இந்த மாசம் நீங்க ஃபுல்லாவே சுகவாசியா தான் இருப்பீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிடைச்சிரும். எவ்வளவு லக்ஸுரியான பொருட்களா இருந்தாலும் சரி, நீங்க நினைச்ச ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்கனாலே கிடைச்சிரும். ஏன்னா சுக்கிரன் உச்சமா இருக்காரு. அவர் 6 கூடையவர் மட்டும் கிடையாது, 11 கூடையவர் அவரு தான். சோ அதனால நீங்க நினைச்சது ஆசை அபிலாசைகள் எல்லாமே கிடைக்கும். திடீர்னு கவலையுமே வேண்டாம். நீங்க சுக்கிரன் பலன்களாகவும் கொண்டு சேர்க்கும். முக்கியமா இந்த டைம்ல எப்படி நீங்க நல்ல ஏர்னிங்ஸ் பண்ணலாம், எப்படி நம்ம இண்டிபெண்டா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி சிந்தனைகளை அதிகமா வளர்த்துக்கங்க. இது எல்லாம் உங்களுடைய ஃபியூச்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பின்வாங்காம அதை செய்யுங்க. சந்தேகத்தை விட்டுரு. நல்ல டேலண்டானவங்க, நல்ல நாலேஜ் பர்சன், சந்தேகங்கள் வருது. சோ நீங்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா திறம்பட செயல்படணும். அவ்வளவுதான். உங்க மேல எந்த ஒரு சந்தேகமுமே இருக்கக்கூடாது. பொதுவா தனுசு ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகன பிராப்தம் இதெல்லாம் இருக்கு. ஒரு வாகனம் வாங்குறதோ, ஒரு நிலம் வாங்குறதோ, அது பிசினஸ் ரீதியாவோ அல்லது உங்க சொந்த பர்பஸ்க்காகவோ வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குருபலமும் இருக்கனால செயல்பட்டுருங்க. சுக்கிரன் உச்சபலமா இருக்காரு. 11 கூடையவரும் சேர்ந்திருக்கனால நல்ல அமைப்பு. எல்லா விஷயங்களையுமே டெவலப் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு காசு பணம் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. ஒரு விஷயம் சின்னதா நடந்தா தவற விடாம பயன்படுத்திட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிக்க முடியும்.
முக்கியமா வந்து தாயார் வழி சொத்துக்கள்லாம் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னரும் சரி, பிசினஸ் பார்ட்னரும் சரி, ஒருமித்த கருத்தோட இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதமா இருக்கு. அதனால நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நல்ல யோகமான அமைப்பு. 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் உச்சமாகிறது ஒரு சூப்பரான அமைப்புங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய காசு பணம், நிறைய செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய திறமைய வெளிக்காட்டக்கூடிய அமைப்பா இருக்குது. நீங்க ஈஸியா மக்கள் கிட்ட சென்று ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கக்கூடியது. பொதுவாகவே ஒரு கலைஞர்களுக்கு, கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் எது பணத்தை விட ஒரு அங்கீகாரம், மக்கள் பாராட்டுகள், இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எல்லாமே இந்த மாசம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். காசு பணமும் வரும், மன மகிழ்ச்சியும் கிடைக்கும். எல்லா விதத்திலையும் சந்தோஷமாவும் ஆக்கப்பூர்வமாகவும் கலைத்துறை சார்ந்தவங்க இருப்பீங்க. அரசாங்க அதிகாரிகள் நீங்க நினைச்சு பார்க்குற அளவுக்கு கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது. அரசாங்க அதிகாரிகளுக்குலாம் இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு. பதவி ஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்காரு. அதனால வந்து ஒரு திடீர்னு ஒரு நல்ல ஹையர் போஸ்ட், ஒரு டெப்டேஷனாவது போடுவாங்க. ஒரு டெம்பரவரி பொறுப்புலையாவது நீங்க உயர் பதவிக்கு போயிருவீங்க. நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ள இந்த பதவிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்கல்ல, அந்த மாதிரி உங்களை ஒரு கூடுதல் பொறுப்பா இருப்பாங்க. அதனால ஒரு பதவி கிடைச்சிரும். ஆனா கூடுதல் பணிச்சுமையும் கிடைக்கும். 4ஆம் இடத்துல 6 குடைவரா இருக்கனால நீங்க அந்த போஸ்ட்டுக்கு தகுதி இல்லைன்னா கூட வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த அமைப்புகள் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். கூடுதல் பணிச்சுமை நிறைய இருக்கும். ஆனா எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்களுடைய கடமைகளை நீங்க செவ்வனே செஞ்சீங்க அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் உறுதியாக இருக்கு. காசு பணம் பல வகைகள்ல இருந்து வரும். அரசாங்க அதிகாரிகளுக்கு இந்த மாசம் ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சனி இருக்கு, சூரியன் இருக்கு. அதாவது சூரியன் இருக்கிறது நல்லதுதான், உங்களுக்கு 9ஆம் அதிபதி. சுக்கிரன் இருக்கிறது நல்லதுதான், 6 குடைவர் உச்சம் பெற்றிருக்காரு. ஆனா சனி இருக்கிறது என்ன அப்படின்னா, பொதுவாகவே அரசியல்வாதிகள் வந்து என்னன்னா இந்த கர்மா பலன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்கும். பக்கத்துல வந்து ஒரு விஷயங்கள் மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இல்லை அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வரக்கூடிய சீட்டு இன்னொருத்தருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்பு இன்னொருத்தருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால காசு பணம் சம்பாதிக்கிறதுல இந்த மாசம் நிறைய இருக்கு. அதுல கவனத்தை செலுத்துங்க. நல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்ல பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. நிறைய அமைப்புகள் தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கனால யோசிச்சு செயல்படுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்கு அதாவது சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக இந்த மாசம் உண்டு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுது பங்குனி உத்திரம். நம்ம வந்து பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு வந்து இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட வந்து நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. தனுஷ ராசி, தனுஷ லக்னம் எப்படி இருக்குது? என்னங்க, நம்மளுக்கு குரு பகவான் பார்த்துட்ருக்காரு 7ஆம் பார்வையாக. ஸோ எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. சில பேர் சொல்லுவோம், சார் எனக்கு இல்லை சார், கொஞ்சம் தடங்கள்லாம் வந்துட்டுருக்கு சார்னும். ஏன்னா சனி பகவானும் 10ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு. ஆனால் நான் போனதுலேயே சொன்னேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் வரும். அந்த ஸ்ட்ரகிளை முட்டி மோதி கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம்.
தனுசு ராசி எப்போவுமே அப்படி தாங்க. நீங்கள் தனுசு ராசி சிம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்னில் வந்து செகட்டேரியஸ்ன்னு சொல்லுவாங்க அப்ராடில். அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா மனுஷனும் மிருகமும் கலந்த உடல் மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த மூல நட்சத்திரம் யார் பிறந்தது? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் எப்படி இருக்கார்? மனுஷனும் மிருகமும் கலந்த மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா அவங்களே செதுக்குவாங்க. இப்போ ஆஞ்சநேயர் எடுத்துக்கோங்க, அவரோட பலம் அவருக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து பூஸ்டப் பண்ண, ஆஞ்சநேயா நீ வந்து வாயு புத்திரன், நீ நினச்சா பெருசாகலாம், நீ நினச்சா சிறுசாகலாம், நீ கடலில் தாண்டு அப்படின்னு சொன்ன பிறகு அவர் பூஸ்டப் ஆகி தோ பறக்கிற அப்படின்னு பறந்து போவார். தனுசு ராசி லக்னக்காரங்களும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா கம்முன்னு உட்காந்து இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூண்டுனீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வளர ஆரம்பிச்சிடுவாங்க. இது நல்லதுலேயும் சரி கெட்டதுலேயும் சரி. கெட்டதையும் தூண்டு விட்டிங்கன்னா போய் மாட்டிப்பாங்க. அதனால் நம்மளை சுற்றி நல்ல ஆளுங்களாம் வச்சுருந்தாலே நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ இருக்க காலகட்டமாக நம்ம தான். சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். குரு பகவானை பார்க்கறதுனால எப்படியும் அது முட்டி மோதி வெளியே வந்துடலாம். ஆனால் முட்டி மோதி வெளியே வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்கிறதுனால கிளியராக வருது. நீங்கள் முட்டி மோதுனீங்கன்னா வெளியே வந்துடலாம். எந்தெந்த விஷயத்தில் வரலாம்? பணம் விஷயத்தில் வரலாம். பணம் நல்லா வரும், கைக்கு பணம் வரும். பணம் வந்தாலே நம்மளுக்கு பாதி தெம்பு வந்துடும். சரிங்களா? கைக்கு பணம் வரும். ஃபேமிலியில் நல்ல சந்தோஷம் வரும். ஃபேமிலியோடு நீங்கள் வெளியூர் மலை தேசங்கள்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குங்க. யாருக்காவது லீவ் இருக்குது, ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடுலாம் போக முடியும்னா தாராளமாக போயிட்டு வாங்க. சூப்பரான டைம். இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, உலகத்தில் எந்த ஊர்லேருந்து நீங்கள் பார்த்தோன்னா அங்கே எங்கே மழை இருக்கோ அங்கே ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. சூப்பராக அமையும். பெஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஆக்சுவலாக லவ்வுக்கும் டைம் நல்லாயிருக்கு. நான் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒரு ஸ்டெப்பு மாதிரியே சொல்கிறேன். லவ்வுக்கு டைம் நல்லாயிருக்கு. சரிங்களா? யாராவது லவ் தேட்டிங்கன்னா தாராளமாக லவ் அமையும். அந்த லவ் வந்து ஏற்கனவே லவ் பண்ணுறேன் சார், கல்யாணமாக மாற்றணும் சார்னா அதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை புதுசாக நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை தெரியுங்கன்னா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி இந்த புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் பாருங்கள், தனுசு ராசி லக்னத்துக்கு வியாழக்கிழமை சூப்பராக ஒர்க் ஆகும். வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல ஒர்க் ஆகும். அண்டு இதுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து பொருளும் வேணும், மக்களோட உதவியும் வேணும். கல்யாணம் எடுத்து பண்ணுறதுலாம் ரெண்டுமே கிடைக்கும். காசும் கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கடன் வாங்குறீங்க, இல்லை யார்கிட்ட ஹெல்ப்பு கேட்குறீங்கன்னா காசும் கிடைக்கும். மக்கள் இறங்கி உங்களுக்காக செய்கிறதும், வேலை நல்ல விதமாக செஞ்சு தர்றதும் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? கல்யாணம் ஆனவங்க வந்து ஏதாவது நீங்கள் ப்ரெக்னன்சி இல்லை மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் இதுவும் தாராளமாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, மறுமணம் பண்ணுறவங்களுக்கும் நல்ல அமைப்பு இருக்குது இப்போ. ஆனால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா அதில் சனி பகவான், கேது பகவான் தாக்கம்லாம் இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது மறுமணமும் சூப்பராகவே அமையும் உங்களுக்கு. இது ஒன்று. அடுத்து வேறு எதுலலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து அன்வான்டாக பாலிடிக்ஸ் எதுனா வந்ததுன்னா அதுலேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னொன்று, உங்கள் பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் கஷ்டம் வந்தாலும் ப்ராஃபிட் வரும். சில பேருக்கு வந்து பிஸ்னஸ் பெருசாக மூவாக இருக்காது. ஆனால் எங்கெங்கெல்லாம் பணம் வந்து அடைஞ்சிருந்ததோ, கிரெடிட் தராமல் இருந்திருப்பாங்க, உங்கள்கிட்ட காசு வாங்க தராமல் இருந்திருப்பாங்க, கிளியரன்ஸ் ஆகாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் இப்போ. சரிங்களா? பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு பணம் கைக்கு வந்துகிட்டே இருக்கும். வரலைன்னா தேடி போங்க. எங்கெங்கெல்லாம் கொடுத்து வச்சுருந்தோம், எதெல்லாம் வரலையோ அது எல்லாரையும் போய் தேடி அப்ரோச் பண்ணுங்கள். தாராளமாக கிடைக்கும். நம்ம வந்து இது வந்து பொதுவாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். நம்ம இதுலேயே நம்ம நிறைய சொல்லி தருவோம். இந்த பஞ்சபக்ஷி சொல்லி தருவோம். அந்தந்த ஜாதக கட்டக்காரங்களுக்கு வந்து இந்த காலச்சக்கரம்னு ஒன்று சொல்லி தருவோம். நீங்கள் வந்து எந்த டைமில் எது செஞ்சால் நல்லது நடக்கும்ன்றதெல்லாம் சொல்லி தருவோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ண உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நல்லாவே பவர் வரும். அண்டு வேறு எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னா, முயற்சி பண்ணுறதுல வந்து ஜாகிரதையாக இருங்க. நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணுறவங்க தான் தனுசு ராசி லக்னம். பட் நீங்கள் முயற்சி பண்ணும்போது சின்ன தடங்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொன்னது தான், கொஞ்சம் முட்டி மோதுனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். சனி பகவான் இருக்கிறதுனால தடங்கள் வரும். குரு பகவான் பார்க்கறதுனால முட்டி மோதி வெளியே வந்துடலாம். இந்த போன மாதம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற முயற்சிகளே நிறைய ஸ்லோ இருக்கும். முக்கியமாக
படிக்கிற குழந்தைங்க லைட்டாக சொதப்பிருப்பாங்க, படிக்கிறது கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த பங்குனி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன்லாம் வந்து மீனத்துக்கு போயிடுவார். ஸோ இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க புதுசாக அப்ளை பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் இப்போ வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுங்க. ஏன்னா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஏன்னா இப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்கார் அந்த வீட்டில், ஓகேங்களா? அதனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், நிலம் வாங்குறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாக தேவைப்பட்டால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கையில் காசு இருக்குது சார், காசாக இருந்தால் கரைஞ்சிரும், நான் நிலத்தில் போட்டால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்னா போடுங்க. கடன் வாங்கி புதுசாக பண்ணாதீங்க பிஸ்னஸ். ஏன்னா நிறைய பேர் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கடன் வாங்கி ரொம்ப ரிஸ்கியான பிஸ்னஸ் எடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன கையில் காசு இருக்கோ அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது ஜெயிச்சிடலாம். ரொம்ப சந்தேகம் வந்தால் கன்சல்டிங் எடுத்துகிட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுக்கு தாண்டி நீங்கள் ஏதாவது தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்கள் பண்ணணுன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, வியாழக்கிழமை குரு உரை சூப்பராக வேலை செய்யும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லா வேலை செய்யும். பங்குனி உத்திரம் வருது, நீங்கள் வந்து முருகர், முக்கியமாக தெய்வானை, நீங்கள் தனுஷ ராசி லக்னமில் இருக்கவங்க வந்து தெய்வானையை வழிபட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பங்குனி உத்திரமே முருகன் தெய்வானை கல்யாணம், போயிட்டு தெய்வானையை நல்லா வழிபட வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. இந்த பங்குனி மாதம் அமக்கலமாக அமையும். ஒரு விளக்கு ஏற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் பூந்தி சாமிக்கு கொடுக்க, வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. இந்த மாதம் அட்டகாசமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷ்ணம் கிளாஸ், இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்திற்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அது தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். தனுசு ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு சிறப்பான மாதமே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை ரொம்ப நாளாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. நான் இந்த படிப்பு படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இல்லை சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுவரை நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சதை பற்றி நம்ம தனுசு ராசி அன்பர்கள் சொல்லலாம். எல்லோரும் நம்பி ஏமாந்தவங்களை யாரும் பார்த்தா தனுசு ராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா கூட வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க, அவங்களே உங்களை போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால சில விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க அந்த இடத்துல. அதனால அத்தைக்கு ஞானமெல்லாம் எப்போ யாருக்கு கிடைக்குன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா குருவோட அம்சம் இல்லை அவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஞானங்கள் தானாகவே இருக்கும், அனுபவமாகவே கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்குறதாலும் கடன் வாங்கி தான் வீடு அமையும். உங்களின் வாழ்க்கை துணையின் உதவியோடு இல்லை வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கிடைக்க போகுது. ப்ளஸ் வீடு வண்டி வாகனம் ஏதோ ஒன்று அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம், ஏன்னா அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த காலகட்டம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பொது தேர்வு எழுதக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு நல்ல மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். ஒரு நார்மலாக நீங்கள் படிச்சுட்டு எழுதினாலே அது சக்ஸஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யக்கூடிய தந்தை குருமார்கள் யாருன்னா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதை கொஞ்சம் மார்க்கம் பண்ணுங்கள். மேலும் வருமானம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லை. இந்த காலகட்டம் அப்படியே கடந்து போகும் நல்ல முறையிலேயே. புதிய முயற்சிகள் மூலமாக சின்ன சிறிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போது. அரசியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நல்ல பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் உண்டு. மேலும் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பாகவும் இந்த பங்குனி மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மனம் விரும்பிய சில பொருட்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் விரும்பிய பொருட்கள் மூலமாக புதிய முயற்சி எடுப்பீங்க. ஏதாவது ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்க, அதுக்கு புதிய முயற்சிகள் இந்த காலம் இதுவரை நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, இது நம்மளுக்கு தேவைப்படுது, இந்த பொருள் நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பொருளாதாரமும் குடும்ப சூழ்நிலையும் உங்களை அனுமதி இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் அதற்கான புதிய முயற்சியில் ஈடுபட போகிறீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை விருப்பம் சம்மந்தப்பட்ட திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சரிங்களா, தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பார்த்தீங்கன்னா ஆனால் மெடிக்கல் செக்அப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறு சிறு உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால சில அலர்ஜிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நம்ம தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
நீங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை லோன் எதனா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு அழுத்தமான சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் மாத இறுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்காக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை மட்டும் ட்ரை பண்ணுறது நல்லதில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் போய் நின்றுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க விட இந்த டைம் மாத இறுதியில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அப்போ அந்த மாத இறுதியில் 4வது வாரத்தில் போய் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும் உடனே. மாதம் முதல்லனா என்ன கிடைக்கல ரெகுலராக போயிட்டு வந்துட்டே இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணத்துக்கான வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு தினசரி வருமானம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? இதை ஸ்டாண்டர்டாக போட்டு நான் லாங் டேர்ம் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அதில் அந்தளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் ஷார்ட் டேர்மில் கிடைக்கிற மாதிரி எதனா பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கூட்டாளியுடன் கண்டிப்பாக கணக்கு வழக்குகளை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. ஏன்னா அதில் ஒரு விதமான ஏமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அதில் அப்போ தான் நீங்கள் கூட்டாளி யாருன்னு தெரிஞ்சு போய் உங்கள் நண்பர்கள் யாருன்னு புரிவதற்கு காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் விலக போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சும்மா வந்து போயிட்டுருக்கும். உடல் உபாதைகள் அப்பப்போ வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய பிரச்சனைகள் வந்து போகும். இதுக்கு ஒரு சொல்யூஷன், நீங்கள் கடன் வாங்கி சில விஷயங்கள் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான விஷயம் தரும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கவனம் வேணும். நேர மேலாண்மையோடு உணவுகளை உட்கொள்வது நல்லது. வெளியே இருக்க ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபுட் அலர்ஜி ஏற்படுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதனால் வீட்டில் இருக்க சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா ஓகே, டைமிங்க்கு சாப்பிடுங்க. அதுதான் ஒரு நல்ல பரிகாரமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அவர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான அழுத்தங்கள் ஏற்படும். தந்தை சார்ந்த உதவிகள் அந்த அளவுக்கு கிடைக்காது. சரிங்களா? நீங்கள் ஏதாவது தந்தைகிட்ட ஒரு உதவின்னு ஏற்படுத்திங்கன்னா அது அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், வந்து சப்போர்ட்டாக இருக்காது. அவர்கள் மூலமாக சிறிய விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அதாவது தந்தைக்கு விரயங்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பண இழப்பு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்களும் ஒரு விதமான அழுத்தத்தோடு தான் இருக்கும். புதிய வேலைகளில் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஏற்கனவே செய்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அதுவே நல்லதாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் புதிய வேலைகளை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்களா, இல்லைனா அனதர் பிரான்ச் தொடர்றதுக்காக காத்திருக்கக்கூடிய நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். கடன் வாங்கி நீங்கள் அதை செய்யும் பொழுது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சக்ஸஸான காலகட்டம். தாயாரின் ஆசீர்வாதம் வாங்கி செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சொல்லலாம். நன்றி, வணக்கம். உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வுகள் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகள் ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் இப்போ பார்க்குறோம். ஏன்னா கடந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், ராசி அதிபதி குரு பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருந்ததுனால எல்லா விஷயம் பார்த்திங்கன்னா கிடைக்கிற மாதிரி வந்திருக்கும். ஆனால் கடைசியில் ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போது குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து உங்களை பார்க்கறதுனால, ராசியே பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் என்பது அமையும். நிறைய பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வீடு வாங்கக்கூடிய எண்ணங்கள் வந்து அதிகமாகுமான புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சி யாராவது எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக
அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் வெற்றி. வீடு விற்பனை செய்வது, இல்லை வீடு வாங்கக்கூடிய விஷயம், இல்லை வீடு கட்டக்கூடிய விஷயம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இவங்களுடைய பேச்சே பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல் நலத்தை பற்றியும் அம்மாவுடைய உடல்நல அக்கறை பற்றி தான் அதிகமாக இருக்கும். பேசும்போதே பார்த்திங்கன்னா அம்மாவுடைய விஷயத்தை சரி பண்ணணும், அம்மாவுக்கு தேவையான உதவிகள் செய்யணும், அம்மாவுடைய ஆசைகளை நிறைவேற்றணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய்க்காக இந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவ விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா திடீர் என்ற ஒரு மருத்துவ விரயம், இல்லை திடீர் மருத்துவ செலவு, மாஸ்டர் செக்கப், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா வீட்டை சீரமைப்பதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வீட்டை வந்து நிறைய பேர் ஏதாவது ஒரு பாத்ரூம் கட்டுவது, இல்லை பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஏதாவது அதை என்ன சொல்லுவாங்கன்னா கிரவுண்டில் சரி பண்ணுவது, வீட்டை சீரமைப்புக்கக்கூடிய பணிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்களே செட்லாக் போடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகளுக்கு இல்லை அதுக்கான முயற்சியாவது அட்லீஸ்ட் இந்த பங்குனி மாதத்தில் நிறைய தனுசு ராசிக்காரர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூலயமா ஏதாவது வேலைக்கான முயற்சி எடுப்பாங்க. நீங்கள் முயற்சி பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட நிறைய பேர் வேலை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கிட்ட சொல்லிவிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இந்த காலத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க மூலயமா வேலையை தேடினீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய மனம் விரும்பிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆசைப்பட்ட நிறைய விஷயங்களை இப்போ ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாட்டு ட்ரிப் ஏதாவது போகணும், அந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நெஞ்சு பகுதியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கபம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கபத்தினால இல்லை பார்த்திங்கன்னா கபத்தினால ஏற்படக்கூடிய சளி தொந்தரவு அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நெஞ்சில் பகுதியில் நிறைய பேருக்கு அந்த கபம் சேருவது, அந்த நுரையில் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்குறை. என்னடா இது வெயில் காலத்தில் போய் கபம் பிடிக்குமா அப்படின்னு சில பேர் இது சூட்டு சளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் தலைவர் இல்லை அரசியல்வாதிகள் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய அரசியல்வாதி இல்லை அரசியல் தலைவர் யாராக இருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் வரவாக இந்த காலகட்டத்தில் இருக்குமானா இருக்கும்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த முயற்சி பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஆசைப்பட்ட அந்த எல்லா விஷயங்களும் நடக்குமானா நடக்கும். மேலும் ப்ரொமோஷன் சார்ந்த ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ப்ரொமோஷன் என்பது கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் அதிகமான முயற்சியினாலே தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னக்கா தூக்கத்தை வந்து இவங்க கம்பல்சரியாக இவங்க வச்சுக்கணும். தூக்கம் தான் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா மனம் வந்து அதிகமான எல்லாத்தையும் அந்த ரொம்ப இந்த ரூல்ஸ் போட்டு செய்வதனால இந்த டைமில் இதை பண்ணணும் அப்படின்னு இந்த ஷெடியூல் போட்டு பண்ணும்போது அந்த எல்லாமே மீறும் போது கரெக்டாக தூக்கமின்மையில் வந்து நிறைய தூக்கமின்மையில் நிறைய உடல் உபாதைகள் ஆகிடும். ஏன்னா நம்ம சொல்லுவோம் மனசுக்கும் உடம்புக்கும் ரொம்ப தொடர்புகள் இருக்குது. ஸோ மனம் செய்யக்கூடிய விஷயத்தை உடம்பு வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்ப போட்டு பீஞ்சு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தேவையான பிரச்சனையை கொடுத்துரும். ஏன்னா உடம்பு வந்து நம்ம சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா தான் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இலகுவாக செய்ய முடியும். உடம்பு சப்போர்ட் பண்ணலாம்னு வச்சுக்கிங்களேன், தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளமேட்டிக்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட்டுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே போல் திருமணத்திற்காக இந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றி அடையும். ஏன்னா கண்டிப்பாக திருமண நிகழ்வு என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் இந்த காலத்தில் திருமண நிகழ்வு இல்லை நிறைய சுப காரியங்களில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். நிறைய பேர் எனக்கு ஆன்மீகம் சில கோயில் திருவிழாக்களில் பங்கேற்பது இல்லை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய திருமண நிகழ்வில் பங்கேற்பது, இது மாதிரி நிறைய சுப நிகழ்வுக்கான இன்விடேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். மேலும் வீட்டுக்காக இல்லை வாகனத்துக்காக சிறிய ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் என்பது ஏற்படும். வீட்டுக்காக எடுக்கக்கூடிய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுமான கண்டிப்பாக இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் தம்பி தங்கை இந்த உறவுகளுக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாத பிரச்சனை இருக்கும், வேலை கிடைக்காமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக அந்த வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா அந்த அண்ணன் அக்கான்ற உறவுலாம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே ஒன்றா சந்திக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம் சொந்த பந்தங்கள் எல்லாமே வீட்டுக்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். சொந்த பந்தத்தெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும்.
அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது சிவாலயங்களுக்கு சென்று சிவனுடைய ஃபோட்டோ இல்லை சிவபெருமானுடைய ருத்ராட்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் ஆன்மீக பொருட்கள் வந்து உங்கள் வீடு வந்து சேரும். இல்லை அந்த பழைய விஷயங்களை மாற்றக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும். இல்லைன்னா நிறைய பேர் என்னக்கா பார்த்திங்கன்னா ருத்ராட்சத்தை வெள்ளியில் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் வெக்கேஷனுக்காக நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் துறையக்கூடிய விஷயமா இருக்கும். எவ்வளோ காசு வந்தாலும் பார்த்திங்கன்னா முதல்ல அம்மாவுக்கு ஒரு செலவு பண்ணிட்டு பண்ணுவாங்க. இல்லை வீட்டுக்காக ஏதோ ஒரு விரயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இல்லை வாகனத்துக்காக ஒரு சில பேர் விரயம் பண்ணுவாங்க. வாகனம் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்பப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் டயர் மாற்றுவது, இல்லை பேட்டரி மாற்றுவது, இல்லை சர்வீஸ் செய்வது, இந்த மாதிரியான ஏதாவது சிறு சிறு செலவுகள் என்பது இருக்குது. வாழ்க்கை துணை கிட்டேருந்து எதிர்பார்த்த முழு சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை துணை மூலயமா எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை மூலம் ரொம்ப அனுகூலமான சூழல் என்று இருக்குது. ஸோ கணவன் மனைவி உறவு என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவோடு சேர்ந்து எங்கே வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மனைவியை கூட்டுட்டு நீங்கள் எடுத்த உங்கள் மனைவி கிட்ட ஒரு விஷயம் இல்லை கணவன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிக சிறப்பான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுங்க. நன்றி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்கரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்கர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி.
இது வந்து சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க வந்து அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் வந்து அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராம நவமி அந்த காலகட்டத்தில் வந்து வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/4/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம். அதாவது விஸ்வாச வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான ஏற்றம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்திலிருந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார். 2வது நாளே, மாதம் பிறந்த 2வது நாளே. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய யோகமான காலம். ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால தீர்க்கமான சிந்தனைகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சனியினுடைய 4ஆம் இடத்தினுள்ள இருக்கக்கூடிய சனி சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை 4ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் நிச்சயமாக தாயின் உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார். 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால உங்களுடைய படிப்பின் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். தாயின் சொத்துக்கள் வரக்கூடிய லாபம், தாயின் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. இதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட் கொஞ்சம் கலையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சுகங்கள் கொஞ்சம் கலையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல வந்து ராகு, செவ்வாய் மற்றும் புதன் 3 கிரகங்கள் இருக்குது. 3ஆம் இடத்துல பார்த்தலையானால் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள் நிச்சயமான ஒரு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கறதுனால அந்த மனக்கசப்புகள் பேச்சு வாக்கில் அது வந்து சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள், பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா ராகு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை கொடுப்பார். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். சுக்கிரன் எப்போ அப்படின்னா 27/4/2026 அன்றைக்கி பார்த்தேன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருக்கிறது 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பதவி புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். திருமண பாக்கியம் வந்து அடுத்த மாதத்தில் திருமணம் வரும். இப்போது ஜாதகம்லாம் பொருத்தம்லாம் நல்லபடியாக பார்க்கக்கூடிய நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது 5ஆம் அதிபதி, அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல என்றைக்கு போகிறாருன்னா 1/4/2026 அன்றைக்கி போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியன், சனி, செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்குது 1ஆம் தேதியிலிருந்து. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரணும். 6/4/2026 வரணும். ஏன்னா 6ஆம் தேதி அன்றைக்கி புதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பரிவர்த்தனை யோகம் புதனுக்கும் குருவுக்கும் வருது. அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு உடல் நிலையில் நிச்சயம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. எந்த நாட்கள் அப்படின்னா சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 17ஆவது நட்சத்திரமாக வரக்கூடிய, அதாவது 17ஆவது நட்சத்திரம் வந்து சந்திராஷ்டம நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து பகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த நட்சத்திரம் வரும்பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து தயிர் வந்து தயிர் கொடுங்கோ. இந்த அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் தயிர் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நல்லபடியான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு மொத்தமாக பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்றமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை, வக்கர நிவர்த்தி அடைந்த குருவினுடைய பார்வை நிச்சயமாகவே தீர்க்கமான சிந்தனை, எடுத்த காரியங்களில் வெற்றி, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வரையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் எல்லா விஷயத்திலையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரும். இருந்தாலும் பேச்சில் நல்லபடியாக மாற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் சுகங்கள் குறையும். அதை தவிர தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால மனசில் நிற்காது. அதனால் மறந்து போகக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டிய கட்டாயம் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. அதிகமான உழைப்பு, அதில் வந்து ரிசல்ட் பார்த்தாலேயானால் கம்மியான பண வரவாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் நல்ல ஒரு வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர உங்களுடைய தொழிலில் வந்து அதீத லாபம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் தன்னுடைய இடமான 11ஆம் இடத்தையே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் 27/3/2026 29/3/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது தட்சிணாமூர்த்தியை போய் சுற்றிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. அருகில் இருக்க அந்த நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அவருக்கு ஒரு வடமாலையோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு 1/2 கிலோ வெண்ணெயோ சாத்திட்டு வாங்க, இல்லை வெத்தலை மாலை போடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக